வணக்கம். ஒரு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் பாருங்க. அ ஒரு கிளாத்தை 2ஆ மடித்து மடிப்பு பகுதியை நம்ம சைடும், ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடு விரித்து போட்டுக்கணும். அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கீழே போட்டுட்டு, ஒரு 1 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுட்டு, அதில் அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா 2 அப்படியே மடித்து நம்ம அந்த கோட்டில் வந்து சமமாக வைக்கிறோம். வச்சுட்டு இடுப்போட அளவு, அதாவது சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கழுத்தோட இறக்கம், ஹைட்டு, ஷோல்டரோட அகலம், அக்களோட அகலம், இது எல்லாம் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம. இவ்வளவுதான் மார்க் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம அதை எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு பக்கத்தில் வந்து ஒரு பிடிச்சி தைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம ஷோல்டரில் என்ன ஒரு அளவு வச்சோமோ அதே அளவு வந்து நம்ம கீழே இறக்கி அது நேர்கோடாக போட்டுட்டு, அக்குளுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண அளவையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு எல் ஷேப்பில் வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தே 2 கோடு நம்ம போட்டிருக்கோம். அப்போது அந்த சென்ட்ரு மையத்துலேருந்து அந்த எல் ஷேப்பு உள்ளதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டு, அளவு ப்ளவுஸ் வந்து கழுத்து பகுதியிலேருந்து அக்குள் பகுதியை 2ஆ மடித்து அதை அளவு எடுத்தோம்னா நமக்கு நம்ம பாடி அகலம் கிடச்சிரும். அதோட நம்ம வந்து கையோட சுற்றளவும், அக்குளோட சைடு இருக்குங்க இல்லைங்களா, அதோட சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அழகாக அது வந்து ஒரு வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு நம்ம வந்து கழுத்து அகலம் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து இறக்கத்தை ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுட்டு, நம்ம என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்போ, என்ன நெக்கோ, எந்த நெக்கு வேணுமோ நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அப்படியே நம்ம அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணி பார்த்தோம்னா பேக் சைடு அளவு கரெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.